ஹலோ சகோதரங்கள், இதுக்கு முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது எங்கட வீட்டை பப்பாசி உண்டு 10 கிளையோட நிற்கிது, சும்மா நல்லா காய் காய்க்குது, நான் பணக்காரன் ஆக போகிறேன்ட்டுலாம் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ போட்டு கொஞ்ச நாள்லயே எங்களை பப்பாசி நிலைமை என்னன்றதை ஒருக்கா காட்டுறேன்னு பாருங்க. ஏனண்டா வயிற்றுச்சலண்டா இந்த இடத்துக்கு இருக்குமன்றதையும், அதிர்ஷ்டம் ஒன்று கதவை தட்டினாலும் நாங்கள் உடனே ஓடி போய் திறந்துருவோம்ன்றதுக்கும் இதுதான் ஆதாரம். சரியோ, வாங்க உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். என்ன அஜெண்டா இதுதான். அந்த 10 கிலோ பப்பாசி, கீழே 3, மேலே ஒன்று 4, 5, சரியா, அங்கால 6, 7, 8, பின்னுக்கு 2 இருக்குது. சரியா, 10 கிளைக்கு மேலே கிடக்கு. சரியா, அதில் பாருங்க கொஞ்சம் முதலாவது கிளையில் 3 பப்பாசி. சரியா, அடுத்ததில் 2 பப்பாசி, அடுத்ததில் 1, இந்தா அதுக்கு அடுத்ததில் 1 ஒரு பிஞ்சு. சரியா, அங்கால 2, 3 பிஞ்சு கிடக்கு, இது கிடக்கு. இவ்வளவு தான் இதில் இருக்கிற பப்பாசி. கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு காட்டினா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா, இங்கே பார்த்தா பப்பாசி இப்படி தான் இருக்கும், சும்மா கிளையெல்லாம் விட்டு அப்படி தான் இருக்கும். சரியா, இதில் என்ன சிக்கலண்டா, இந்த உலகத்துலேயும் ஒரு காய் காய்க்கிறதுக்கு அதிர்ஷ்டமே இல்லாமல் நார்மலாக சாதாரணமாக ஒரே கிளையில் இல்லாட்டி ஒரே நேர் மரத்தில் இவ்வளோ பப்பாசியை தந்துருக்கலாம் தானே கடவுள். அங்கே பாருங்க, அதில் ஒரு பப்பாசி தெரியுதோ, அந்த பப்பாசி மாதிரி அதில் கூட ஒன்றில் இதை விட கூட கிடக்கும் போல இருக்கு. ஆனால் இதில் குறைய கிடக்கு. ஏதோ அதிர்ஷ்டமாக கிடக்கடான்னு பார்த்தா இது அதிர்ஷ்டம் இல்லை, துரதிர்ஷ்டம் போல இருக்கு. இதுதான் வாழ்க்கையில் ஒரு படிப்பினு சொல்லலாம். இப்படி அதிர்ஷ்டம் வந்துட்டு ஆடவும் கூடாது, அதிர்ஷ்டம் இல்லையேண்டு வாடவும் கூடாது. சரியா, அதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். அங்கே பாருங்க, அதில் பாருங்க எவ்வளோ கிடக்கு, இதில் எவ்வளோ கிடக்கு. இப்போ இதில் 2 வச்சு கிடக்கு, இந்த 2 வருதோ இல்லையோன்னு தெரியல. இங்கே வேற கிட்ட நாய் நிற்குது. ஓகே, நிற்கட்டும். சரி, எது எப்படி இருந்தாலும் அதிர்ஷ்டம் அது 2 ஒரு நாளும் ஒரு தரம் ஆடாதீங்கோ. சரியா, துரதிர்ஷ்டம் என்று சொல்லி ஒரு தரம் வாடாங்கன்னு சொல்லிக்கொண்டு நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.